أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الصلاة والسلام على رسول الله ربنا زدنا علما رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي يا فتاح الحمد لله اللهم إني أسألك بأن لك الحمد لا إله إلا أنت وحدك لا شريك لك المنان بديع السماوات والأرض يا ذا الجلال والإكرام يا حي يا قيوم إني أسألك الجنة إنا أسألك الجنة أعوذ بك من النار سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய மாபெரும் கருணை அவனுடைய கிருபையை கொண்டு துல்ஹஜ் மாதத்தோட முதல் பிறை அதுல அல்லாஹுடைய அழைப்பை ஏற்று அனைவரும் அவனுடைய வார்த்தையை கேட்கறதுக்கு அதுக்கு அழகான முறையில செயல்படுறதுடைய தூய்மையான நீயத்தோட நம்ம அனைவரையும் ஒன்று கூட்டிய யா அல்லாஹ் உனக்கே எல்லா புகழும் யா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். முதல்ல ஹஜ் பெருநாள் முதல் பிறையோட வாழ்த்துக்களோட நம்ம ஆரம்பிப்போம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வசனம் என்ன அப்படின்னு சொன்னா 33வது அத்தியாயம் சூரா அஹ்ஸாப் அதோட 56வது வசனம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமூ தஸ்லீமா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய இந்த வசனம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபையில எல்லா மக்களும் ஓதக்கூடிய ஒரு வசனம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழகான முறையில சொல்லி காட்டுறான். ஓ ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி சொல்றான்? யா அய்யுஹல்லதீன ஆமனூ மிடில்ல ஆரம்பிக்குது, நடுவுல இல்லாம. இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு நிச்சயமாக மலாயிகத்துமார்களும் யுஸல்லூன அவர்கள் வாழ்த்து சொல்கிறார்கள் அலன் நபி இந்த நபியின் மீது. இன்னல்லாஹ் நிச்சயமாக அல்லாஹும் வ மலாயிகத்துஹு இன்னும் மலாயிகத்துமார்களும் யுஸல்லூன அலன் நபி அந்த நபியின் மீது அந்த தூதரின் மீது வாழ்த்துக்கள் ஸலவாத்து சொல்கிறார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஓ நம்பிக்கை கொண்ட மக்களே, லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் யா அல்லாஹ் நாங்கள் ரெடி ஆயிட்டோம் யா அல்லாஹ், ஆஜராயிட்டோம் யா அல்லாஹ், ஹாலிர் ஆயிட்டோம் யா அல்லாஹ் சொல்லி யா அல்லாஹ் என்ன யா அல்லாஹ் நம்ம கேக்குறோம். அப்ப அல்லாஹ் தஆலா சொல்றாங்க, யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஓ ஈமான் கொண்டவர்களே, நீங்களும் அவர் மீது அந்த நபியின் மீது அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய ஈமான் கொண்ட அடியார்களை பார்த்து கூப்பிட்டு சொல்றான், நான் என் நபி மீது ஸலவாத் சொல்றேன், சலாம் சொல்றேன். என்னுடைய வானவர்கள் எல்லாம் அவர் மீது சலாமும் ஸலவாத்தும் சொல்றாங்க. ஈமான் கொண்டவர்களே, நம்பிக்கையாளர்களே, முஃமின்களே, முத்தகீன்களே, நீங்களும் அந்த நபியின் மீது ஸலவாத்து சொல்லுங்க. இங்க உயர்ந்தவனாகிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவங்களுடைய சமுதாயத்தார் செய்ய வேண்டிய நன்றி கடன் ஒன்ன பத்தி இந்த இடத்துல சொல்லி கொடுக்குறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மீது ஸலவாத்தும் ஸலாமும் எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய கலாமின் மூலமா நமக்கு சொல்லி காட்டுறான். இத அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பொன்மொழிகளாலையும் அவங்களுடைய வழிமுறைகளாலையும் நமக்கு அழகான முறையில சொல்லி காட்டுறதுக்காக அந்த வசனத்தை தான் இப்ப நம்ம பார்ப்போம். சூரா அஹ்ஸாப் 56வது வசனம். நம்ம முதல்ல இபாதத்துல இருந்து ஆரம்பிப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈமான் கொண்டவர்களே, பெண்கள் விஷயத்துல நீங்க இப்படி நடந்துக்கங்க அப்படின்னு கட்டளையா சொன்னான். இது இபாதத். இந்த இபாதத்தை ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை அதிகப்படியா ஸலவாத் சொல்லக்கூடிய அந்த நேரம், அந்த நாள், அந்த அல்லாஹ்வுடைய ரசூல் விரும்பி சொல்லக்கூடிய இது. எல்லா இமாம்களும் இதை ஞாபகம் ஊட்டாம இருக்கவே மாட்டாங்க. அப்படிப்பட்ட வசனம் தான். அப்ப இந்த முதல் நாள்ல இருந்து இபாதத்துகளுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதிகப்படியான கூலியை தர்றேன்னு சொல்லக்கூடிய இந்த நாள்ல இருந்து நம்ம இந்த ஸலவாத்தை பத்தி, அதனுடைய முக்கியத்துவத்தை பத்தி, அதனுடைய அவசியத்தை பத்தி, அதனுடைய நன்மைகளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வீடெல்லாம் சுகந்தமா இருக்கும் இன்ஷா அல்லாஹ். ஸலவாத்துனா என்ன அப்படின்னு சொல்லும் போது அபுல் ஆலியா ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத் சொல்றதுங்கிறது வானவர்கள்ட்ட அவனுடைய நபியை புகழ்ந்து பேசுறது. வானவர்கள் ஸலவாத்து சொல்றது எப்படிங்க? அல்லாஹ் ஸலவாத்து சொல்றது அப்படின்னா என்ன?
அல்லாஹ் தன்னுடைய நபியை பத்தி வானவர்கள்ட்ட புகழ்ந்து பேசுறானா. என் நபியை பத்தி உங்களுக்கு தெரியுமா, அவர் எப்படிப்பட்டது தெரியுமா, எப்படியெல்லாம் எல்லாம் பேசுவானோ அல்லாஹ்க்கு மட்டும்தான் தெரியும். அப்போ வானவர்கள் நபி மேல செலவா சொல்றதுன்னா என்ன அப்படின்னு சொன்னா, அவங்க நபி அவர்களுக்காக இறைவன்ட்ட பிரார்த்தனை செய்யறது. அதுதான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, வானவர்கள் ஸலவாத் சொல்றாங்க அப்படின்னு சொன்னா நபியவர்களுக்காக அருள் வளம் தேடி அருள் வளம் வேண்டி பிரார்த்தனை செய்யறாங்க அல்லாஹ் கிட்ட. இது புகாரி ஷரீஃப்ல 4797வது ஹதீஸா பதியப்பட்டிருக்கு. சுப்ஹானல்லாஹ். சுஃபியான் சௌரி ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் ஸலவாத்து சொல்றதுன்னா அவன் அருள் புரியுறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேல. வானவர்கள் ஸலவாத்து சொல்றதுன்னா அவர்கள் அவங்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுறது. அதத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல சொல்றான். உயர்ந்தோனும் தூயோனுமாகிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அவங்களுடைய தகுதிய மேல் உலகத்துல இருந்து தன்னுடைய அடியார்களுக்கு தெரியப்படுத்துறான். பாருங்க, என்னுடைய தூதர் ரஹ்மத்துல் ஆலமீன், அந்த இறுதி தூதர், அவர் மேல நான் எப்படியெல்லாம் அருள் புரிகிறேன், எப்படியெல்லாம் நான் கிருபை செய்யறேன்னு பாருங்க, அவருடைய பெருமை அவருடைய புகழை எப்படி சொல்றேன்னு பாருங்கன்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அது மட்டும் இல்ல, என்னுடைய வானவர்கள் என்னுடைய படைப்புல என் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த நேசர்கள் எப்படி அல்லாஹுடைய தூதரான இறுதி தூதருக்கு பிரார்த்தனை செய்யறாங்கிறத பாருங்க. அப்ப நெருக்கமான வானவர்கள்ட்ட நபி அவங்களை பத்தி புகழ்ந்து அல்லாஹ் பேசுறான். வானவர்களும் அவங்களுக்காக அல்லாஹ் இடத்துல துவா செய்யக்கூடியவர்களா இருக்கிறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மீது ஸலாத்தும் ஸலாமும் சொல்லும் மாதிரி கீழ் உலகத்துல வாழக்கூடிய இறை நம்பிக்கையாளர்களுக்கு அல்லாஹ் தாலா கட்டளையிடுறான், நபி அவர்கள் மீது நீங்க ஸலவாத் சொல்லுங்க அப்படிங்கிறதா. சுப்ஹானல்லாஹ். இந்த இதுல பாத்தீங்கன்னு சொன்னா, இறை நம்பிக்கையாளர்கள் அல்லாஹ் மீது ஸலவாத் சொல்றது இருக்குல்ல, அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஸலவாத் சொல்றது இருக்குல்ல, அது எப்படி சொல்லணும் அப்படிங்கையில, உயர்ந்தோனும் தூயோனும் ஆகிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறை நம்பிக்கை கொண்ட தன்னுடைய அடியார் மீது ஸலவாத் கூறுறதா இந்த வசனத்துல சொல்லி காட்டுறேன் இல்லையா. உடனே உங்களுக்கு ஸலவாத் அப்படின்னு சொன்னா, அந்த ஸலவாத்னா என்னன்னா, அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல அருள் புரியுறான், அவனுடைய வானவர்களும் அவங்களுக்காக பிரார்த்தனை செய்யறாங்க. இதே 33வது அத்தியாயத்துல 43வது வசனத்திலயும் அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்போ அவங்களுடைய இறைவன்ட்ட மன்னிப்பும் கருணையும் ஸலவாத்தும் யார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்றாங்களோ அத்தகைய மக்களுக்கு அல்லாஹ்கிட்ட இருந்து மன்னிப்பும் அவன்கிட்ட இருந்து கருணைங்கிற ஸலவாத்தும் உண்டு. 2வது அத்தியாயத்துல 157வது வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அப்ப பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நிச்சயமா அல்லாஹ் தொழுகையின் வரிசையில வலப்புறத்துல இருப்போர் மீது அருள் புரிவானாக. அதாவது அருள் புரியறதா ஸலவாத்துக்கு சொல்லி அல்லாஹ் சொல்றான். அவனுடைய வானவர்களும் அவர்களுக்காக அருள் வளம் வேண்டி பிரார்த்தனை செய்யறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த இடத்துல சொல்றாங்க. ஆயிஷா அவங்க எல்லாம் அறிவிக்கிறாங்க இந்த செய்தியை. அபூ தாவூத், இப்னு மாஜா மற்ற கிதாப்லயும் பதியப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. அப்ப பாருங்க, அல்லாஹ் நபியின் மீது எப்படி ஸலவாத் சொல்றான், மலக்குகள் எப்படி ஸலவாத் சொல்றாங்க, நாம எப்படி சொல்லணும். இப்ப இந்த இடத்துல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஸலவாத் கூறுமாறு வந்துள்ள இந்த கட்டளைகள் முத்தவாத்திரான, அதாவது அடுக்கா உறுதியான ஹதீஸ்கள் உறுதி பண்ணப்பட்ட நபிமொழிகள்ல நிறைய வந்திருக்கு. வாங்க அதெல்லாம் பார்ப்போம். கீழே இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹ் 11 தலைப்புல பாட்டா நமக்கு இங்க கொடுத்திருக்கிறாங்க. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் இந்த வசனத்தோட விரிவுரையில நிறைய நபிமொழிகளை எடுத்து கொடுத்திருக்காங்க. அதை ஒண்ணு பார்ப்போம் வாங்க. நம்பர் 1, நபி தோழர் கஅப் இப்னு உஸ்ரா ரலியல்லாஹு சொல்றாங்க, ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதரே, தங்களுக்கு சலாம் சொல்றது அப்படிங்கறத என்னன்னு எங்களுக்கு தெரியும். அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ் சொல்றோம்ல, அப்படி சொல்றோம். ஸலவாத் சொல்றதுன்னா அது எப்படி அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்படி கேட்கும் போதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹிம வஅலா ஆலி இப்ராஹிம இன்னக ஹமீதும் மஜீத். அப்படி சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதோட மீனிங் என்ன எல்லாருக்கும் தெரியும். இது தொழுகையில நம்ம ஓதக்கூடிய ஒரு ஸலவாத். இந்த இடத்துல சொல்றாங்க, இறைவா,
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவங்களுடைய குடும்பத்தாருக்கும் நீ கருணை புரிந்ததை போன்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அன்னாரின் குடும்பத்தாருக்கும் நீ கருணை புரிவாயாக. நிச்சயமாக நீ புகழுக்குரியோ நீ அல்லாஹ், பெருமையான ஒன் யா அல்லாஹ். யா அல்லாஹ் நீ பெருமையானவனா இருக்கிற யா அல்லாஹ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட குடும்பத்தாருக்கு நீ அருள்வளத்தை நல்கியது போன்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் அவங்களுடைய குடும்பத்தாருக்கும் நீ அருள்வளத்தை நல்குவாயாக. நிச்சயமாக நீ புகழுக்குரியோன் யா அல்லாஹ், பெருமைக்குரியோன் யா அல்லாஹ் இப்படின்னு சொல்லி நீங்க ஓதுங்க. புகாரி ஷரீஃப்ல 4797, 6357, சஹீஹ் முஸ்லிம்ல 683 இந்த நம்பர்ல எல்லாம் இந்த ஹதீஸ் பதியப்பட்டிருக்கு. அப்ப நம்ம எப்படி சலவாத் சொல்லணும்? அழகான முறையில இந்த சஹாபி வந்து கேக்குறாங்க, உங்களுக்கு சலாம் சொல்றது எங்களுக்கு எப்படின்னு தெரியுது, சலவாத்து சொல்றதுன்னா எப்படி? இதுதான் சிறந்த சலவாத்து, நீங்க இப்படி ஓதுங்க அப்படிங்கறத சொல்லி கொடுக்குறாங்க. சுப்ஹானல்லாஹ். இதுவே வேற வேற டைப்ல வரக்கூடியதா இருக்கு. இதே மாதிரி இன்னொரு அறிவிப்புல அவங்க சொல்றாங்க, இதே சலவாத்த இன்னொரு மாதிரியா சொல்லி காட்டுறாங்க. அது 2வது அறிவிப்பு. 3வது அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு சொல்றாங்க, நாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்க தங்கள் மீது சலாம் சொல்றதோட முறை எங்களுக்கு தெரியும், தொழுகையில ஓதப்படும் அத்தஹியாத்து மூலம் நாங்க அந்த இதை தெரியும், ஆனா நாங்க தங்கள் மீது எவ்வாறு ஸலவாத் சொல்றது அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் அப்திக வ ரசூலிக கமா சல்லைத அலா இப்ராஹிம வ பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா ஆலி இப்ராஹிம அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. இங்க ஒரு சில வார்த்தைகள் கூடி இருக்கு, ஒரு சில வார்த்தைகள் குறைஞ்சிருக்கு. இதுல என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, யா அல்லாஹ், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நீ கருணை புரிந்தது போன்று உன்னுடைய அடியாரும் உன்னுடைய தூதருமான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் நீ கருணை புரிவாயாக. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய குடும்பத்தாருக்கு நீ அருள்வளத்தை நல்கியது போன்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் நீ அருள்வளம் நல்குவாயாக அப்படிங்கிற செய்தி தான். இதுவும் சஹீஹுல் புகாரில 4798, 6358 அதுலயும் வரக்கூடியதா இருக்கு. அப்புறம் அபு மஸ்ஊத் அல் அன்சாரி ரலியல்லாஹு சொல்றாங்க, ஒரு முறை நாங்க சஅத் இப்னு உபாதா அவங்களுடைய அவையில இருந்தோம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்கள்கிட்ட வந்தாங்க. அப்போ பஷீர் இப்னு சஅத் ரலியல்லாஹு சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, உங்கள் மீது ஸலவாத் கூறும்படி அல்லாஹ் எங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறான், எனவே உங்கள் மீது நாங்க ஸலவாத் கூறும் முறை என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஒரு பதிலும் சொல்லாம அமைதியா இருக்காங்க. அதனால அவங்கள்ட்ட இது என்னடா ஏன்டா கேட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. அதுக்கு பின்னாடி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொன்னாங்க. எப்படி? பின்வருமாறு இந்த இடத்துல இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹ் சொல்லியிருக்காங்க. என்ன மாதிரி? அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா ஆலி இப்ராஹிம வ பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹிம வ அலா ஆலி இப்ராஹிம பில் ஆலமீன் இன்னக ஹமீதும் மஜீத். இறைவா, அதே சேம் தான், அதே மீனிங் தான். அந்த மாதிரி கொஞ்சம் ஒரு சில வார்த்தைகள் கொஞ்சம் முன்பின்னா இருக்கிறதுனால அடுத்தடுத்து அது சொல்றாங்க. பின்னர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எனக்கு சலாம் சொல்லக்கூடிய முறை ஏற்கனவே நீங்க அறிஞ்சு வச்சிருக்கிறது தான், தெரிஞ்சு வச்சிருக்கிறது தான் அப்படிங்கறத சொல்றாங்க. இது சஹீஹ் முஸ்லிம்ல 682வது செய்தியா வருது. அப்போ இதே மாதிரிதான் தொழுகையில ஸலவாத் சொல்றது எப்படி? இதுல இருந்து இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, தொழுகையில இறுதி அத்தஹியாத் இருக்குல்ல, அதோடைய அமர்வுக்கு பின்னாடி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத் சொல்றோம் பாத்தீங்களா, அந்த ஸலவாத்து அத சொல்றாங்க. இதுல ஒரு சில அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஸலவாத்தை நம்ம ஓதாட்டி தொழுக கூடாது, சரியா? ஒரு சில அறிஞர்கள் சொல்றாங்க, இல்ல இது சுண்ணாவாக்கப்பட்டதுதான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதிகப்படியான அறிஞர்கள் என்ன சொல்றாங்க, கிடையாது, தொழுகையில இந்த ஸலவாத்தை கண்டிப்பா ஓதணும் அப்படிங்கறதை சொல்றாங்க. ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். இப்ப சலாம் சொல்றதுன்னா என்ன, ஸலவாத் சொல்றதுன்னா என்ன? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபியின் மீது எப்படி ஸலவாத் சொல்றான், மலக்குமார்கள் எப்படி ஸலவாத் சொல்றாங்க, நாம எப்படி ஸலவாத் சொல்லணும் அப்படிங்கறத பாத்துட்டோமா? இப்ப வாங்க ஸலவாத்துடைய சிறப்பு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மறுமை நாள்ல மனிதர்கள்லயே எனக்கு மிக நெருக்கமானவர்கள் யாரு தெரியுமா? என் மீது அதிகமா ஸலவாத்து கூறியவர்களா இருப்பாங்க, அவங்களுக்கு அருள் வேண்டி பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களா இருக்கிறாங்க. ஜாமிஉ திர்மிதில வரக்கூடிய ஹதீஸ். சுப்ஹானல்லாஹ். அப்போ அல்லாஹ்வுடைய தூதருக்கு மறுமையில நெருக்கமா இருக்கணும் நம்ம ஆசைப்படுறோமா? நம்ம என்ன செய்யணும்?
அல்லாஹ்வுடைய தூதர் மீது ஸலவாத்து அதிகமா சொல்லணும். ஏன்னா அல்லாஹ்வே நபியின் மீது ஸலவாத் சொல்றான்னா, மலக்குகள் அவங்க மேல ஸலவாத் சொல்றாங்கன்னா, அப்ப நாம நமக்காகவே வந்த தூதர் ரஹ்மத்துல் லில் ஆலமீன் அவங்க மேல எவ்வளவு நம்ம மஹப்பத்தோட இருக்கணும், ஸலவாத் சொல்லணும். சுப்ஹானல்லாஹ். இதான் இந்த இடத்துல சொல்லி காட்டுறாங்க. அதுக்கு அடுத்து இன்னொரு அடுத்த ஹதீஸ்ல சொல்றாங்க, நபித்தோழர் உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இரவுல 1/3 பகுதி நேரம் கழிஞ்சதும் அவங்க தூங்கிட்டு இருக்கிறவங்க முழிக்கிறாங்க. முழிச்சிட்டு தோழர்களை நோக்கி சொல்றாங்க, மக்களே எழுந்து அல்லாஹ்வை நினைவு கூறுங்க, அல்லாஹ்வை நினைவு கூறுங்க. பேரதிர்வையை ஏற்படுத்தக்கூடிய அந்த சூர் ஊதப்படுற அந்த நாள் அதாவது மறுமை நாள் நெருங்கிருச்சு. அதை தொடர்ந்து அடுத்த சூர் ஊதக்கூடிய நாளும் நெருங்கி வந்துகிட்டு இருக்கு. மரணமும் அதனுடைய துன்பங்களும் வேதனைகளும் வந்துகிட்டே இருக்கு. அதனால அதையெல்லாம் நீங்க நினைச்சு பார்த்து எந்திரிங்க, எந்திரிங்க, நீங்க தொழுவுங்க, அல்லாஹ்வை நினைவு கூறுங்க அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேக்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் தங்கள் மீது அதிகமா ஸலவாத்து சொல்லணும், பிரார்த்தனை செய்யணும். ஸலவாத்னா பிரார்த்தனை செய்யறதுதான். அப்ப பிரார்த்தனை செய்யணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்ப நான் எந்த அளவுக்கு அதுக்குரிய நேரத்தை நான் ஒதுக்கிக்கிறட்டும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க அவங்க கிட்ட, நீ விரும்பின மாதிரி ஒதுக்கிக்கோ அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நான் 4/1 இப்ப 1 மணி நேரம் துவா செய்யணும்னு நான் நினைச்சிருக்கேன். அப்ப அதுல ஒரு 1/4 மணி நேரம் அப்படிங்கிற மாதிரி 4/1 நான் கேட்கட்டுமா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீ விரும்பின மாதிரி கேளு, ஆனா அதை விட கொஞ்சம் அதிகப்படுத்திக்கிட்டா நல்லது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அல்லாஹ்வுடைய தூதர் கிட்ட திருப்பியும் அவங்க கேக்குறாங்க, யாரு? உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு. அப்ப எனக்கு துவா செய்யணும்னே, இப்ப 1 மணி நேரம் ஒதுக்கி இருக்கேன்னா பாதி 1/2 மணி நேரம் நான் ஸலவாத் ஓதட்டுமா, உங்களுக்காக பிரார்த்தனை செய்யட்டுமா அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீ விரும்புனா செய்யி, ஆனா அதை விட கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோ அப்படிங்கிறாங்க. அப்ப 3/2 பாகம் 3/4 நேரத்தை நான் ஸலவாத் ஓதுறதுல, உங்களுக்காக பிரார்த்தனை செய்யறதுல நான் வச்சுக்கட்டுமா அப்படின்னு சொல்லமோ, அதையும் கேட்டுட்டு அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீ விரும்பினா செய்யி, ஆனா அதையும் விட அதிகமாக்கிக்கோ, அது உனக்கு நன்மைதான் அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்டதுமே உபை ரலியல்லாஹு சொல்றாங்க, எனக்காக பிரார்த்திக்க கூடிய அந்த நேரம் முழுவதுமே நான் ஒதுக்கட்டுமா, முழுசா நான் ஸலவாத் சொல்றதுல எனக்குன்னு எதுவும் தனியா கேட்க வேண்டியது இல்ல, அப்படிங்கிற அளவுக்கு நான் ஒதுக்கட்டுமா அப்படின்னு கேட்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சுப்ஹானல்லாஹ், வேண்டாம்னு சொல்லல. நீங்க அப்படி செஞ்சா உங்களுடைய கவலைகள் அனைத்துக்கும் அதுவே போதுமானதா அமையும், உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும் அப்படிங்கறத சொல்றாங்க. ஜாமிஉல் திர்மிதில தமிழாக்கம் இதுல 2381வது செய்தியா இது பதியப்பட்டிருக்கு. சுப்ஹானல்லாஹ். அப்ப எந்த அளவுக்கு ஸலவாத்து சொல்றத, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்யறத வலியுறுத்தப்பட்டிருக்குன்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு கவலை இல்லாத மனுஷன் யார் இருக்கா? அப்படி இருக்காங்கன்னு சொன்னா பொய் சொல்றாங்க. எவ்வளவு பெரிய கோடீஸ்வரன் மில்லியனரா இருந்தாலும் சரி, கவலை இல்லாத மனுஷனே கிடையாது. நான் என் கவலையை யார்கிட்ட சொல்லுவேன், எப்ப சொல்லுவேன், எப்படி சொல்லுவேன், எனக்கு வந்த கேடே அப்படின்னு அரபுகள் சொல்லுவாங்க. இன்னைக்கு நம்ம என்ன சொல்றோம், புலம்புறோம், பேசுறோம், என்னென்னமா செய்யறோம் இல்லையா? ஆனா அதுக்கு பதிலா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் அதிகமா ஓதுனோம்னா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உன்னுடைய கவலைகள் அனைத்துக்குமே அது போதுமானதா அமையும், அது மட்டும் இல்ல, பாவங்களும் மன்னிக்கப்படும். எவ்வளவு ஒரு அற்புதமான சுபச்செய்தி இன்னைக்கு நமக்கு. சுப்ஹானல்லாஹ். அப்போ அந்த அளவுக்கு வலியுறுத்தப்பட்ட ஒரு இபாதத், ஒரு வணக்கம் தான் ஸலவாத் நபியின் மீது சொல்லக்கூடியது. ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதருடைய பேரை கேட்டா நம்ம அழகான முறையில இந்த ஸலவாத்தை சொல்லணும். இது மட்டும் இல்ல, அப்துர் ரஹ்மான் பின் ஆஃப் ரலியல்லாஹு சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, ஒரு தடவை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எழுந்து வெளியே புறப்பட்டு சென்றாங்க. தர்ம பொருட்கள் இருந்த இடத்துக்கு போனாங்க. உள்ள போனது கிப்லாவை முன்னோக்கி சஜிதாவுல விழுந்து சஜிதாவிலேயே அவங்க துவா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சஜிதாவிலே இருக்கிறாங்க. அப்ப பார்த்தா ரொம்ப நேரம் ஆச்சு. எங்களுக்கு ஓரளவுக்கு பயந்து போச்சு. எந்த அளவுக்கு பயந்துருச்சுன்னா, ஒருவேளை அவங்க உயிரோட இருக்கிறாங்களா இல்லையா, ரொம்ப நேரமா இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பக்கத்துல போய் இருந்து தொட்டு பாக்குறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையை உயர்த்தி, யார் இது அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, நான் அப்துர் ரஹ்மான் தான் வந்திருக்கேன்
அப்படின்னு பதில் சொல்றாங்க. என்ன விஷயம்? அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்க சஜ்தாவுல ரொம்ப நேரம் இருக்கிறீங்களா, எங்களுக்கு பயமா இருந்துச்சு. உங்கள் உயிர் கைப்பற்றப்பட்டு விட்டுருச்சோ அப்படின்னு நாங்க பயந்துட்டோம். அப்போ அதனாலதான் நாங்க பார்த்தோம். உங்க உயிர் கைப்பற்றப்பட்டுச்சோன்னு ஒரு அச்சம், பயம் எங்களுக்கு வந்துருச்சு. அதனாலதான் அப்படின்னு தொட்டு பார்த்து சொல்றாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வானவர் தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்கிட்ட வந்தாங்க. யார் உங்கள் மீது ஸலவாத்து சொல்கிறாரோ அவர் மீது நான் ஸலவாத்து சொல்றேன். யார் உமக்கு சலாம் கூறுகிறாரோ அவருக்கு நான் சலாம் கூறுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வல்லமையும் மாண்புமிக்க அல்லாஹ் சொல்றான்னு எனக்கு செய்தி அறிவிச்சாங்க. அதனால நான் என்ன செஞ்சேன்? அந்த வல்லமை மாண்புமிக்க ரப்புக்கு நன்றி செலுத்தும் முகமா நான் சஜ்தா செய்யறேன். சுப்ஹானல்லாஹ். முஸ்னத் அஹமதுல பதிஞ்சிருக்க ஒரு ஹதீஸ். யார் அல்லாஹ்வுடைய தூதருக்கு சலாம் சொல்றாங்களோ, அவங்க மேல ஸலவாத்து சொல்லி பிரார்த்தனை செய்யறாங்களோ, அவங்களுக்காக அவங்களுக்கு அல்லாஹ் சலாம் சொல்றானா, அல்லாஹ் ஸலவாத்து சொல்றானா. சுப்ஹானல்லாஹ். இத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலம் அல்லாஹ் தஆலா தெரியப்படுத்துறான். இத கேட்டதும் அல்லாஹு அக்பர், எவ்வளவு மஹப்பத் ரப்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சஜ்தாவுல விழுந்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறாங்க. அதுதான் இப்பதான் அவங்க சொல்லிட்டு போறாங்கன்னு சொல்றாங்க. அப்ப பாருங்க, நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு ஸலவாத் அல்லாஹ்வுடைய தூதர் மீது நம்ம சொல்றது, அல்லாஹ் நம்ம மீது ஸலவாத்து சொல்றான், அல்லாஹ் நமக்கு சலாம் சொல்றான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பாக்குறோம். அதுக்கு அடுத்து பாருங்க, 5வது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் என் மீது ஒரு முறை ஸலவாத்து சொல்கிறாரோ அவர்கள் மீது அல்லாஹ் அதற்கு பகரமாக 10 முறை ஸலவாத் சொல்றான், அருள் புரிகிறான். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, முஸ்லிம் ஷரீஃப்ல 687. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல ஒரு தடவை நம்ம ஸலவாத் சொன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 10 முறை யாரு ஸலவாத் சொன்னாங்களோ அவங்க மேல அவங்களுக்காக அல்லாஹ் அருளை கொடுக்குறான்னு சொன்னா எப்பேற்பட்ட ஒரு அமலா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஸலவாத் ஆக்கி வச்சிருக்கான் பாருங்க. அல்லாஹு அக்பர். அப்துல்லாஹ் பின் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது யாராச்சும் ஒரு முறை ஸலவாத் சொன்னா அதற்காக அவர் மீது அல்லாஹ் 70 முறை ஸலவாத் சொல்றான். வானவர்களும் அவர்கள் மீது 70 முறை ஸலவாத் சொல்றாங்க. ஒரு அடியாருக்கு தேவைப்பட்டா அதை குறைத்து கொள்ளட்டும் அல்லது அதிகமாக்கி கொள்ளட்டும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப தொடர்ந்து அப்துல்லாஹ் பின் அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, ஒரு நாள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கள்ட்ட புறப்பட்டு வந்தாங்க. அப்ப அவங்க விடைபெற்று செல்வது போல இருந்தாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, முஹம்மது ஆகிய நான், அவங்க சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எழுத வாசிக்க தெரியாத நபியா இருக்கேன் அப்படின்னு 3 தடவை சொல்லிட்டு, எனக்கு பின்னாடி நபி யாரும் கிடையாது, கருத்து செறிவுள்ள வாக்கியம் உள்ள எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதாவது நேர்த்தியான தொடக்கமும் முடிவும் எல்லாம் அமைந்த ஒரு கருத்து செறிவு எனக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கான். நரகத்தின் காவலர்கள் எத்தனை பேருன்றது எனக்கு தெரியும். அல்லாஹ்வுடைய அரிசி சுமக்கிறவங்க எத்தனை பேருங்கிறது எனக்கு தெரியும். எனக்கு மன்னிப்பு அளிக்கப்பட்டு விமோசனமும் அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கான். என் சமுதாயத்திற்கும் அந்த விமோசனத்தை வழங்கப்பட்டிருக்கிறது. நான் உங்களுடைய இருக்கிற வரைக்கும் என்னோட சொல்ல நீங்க கேட்டு கீழ்ப்படிந்து நடங்க. நான் அழைத்து செல்லப்பட்டு விட்டால் நீங்க அல்லாஹ்வின் வேதத்தை பற்றி பிடிச்சுக்கோங்க. அதுல எதையெல்லாம் அல்லாஹ் அனுமதிச்சிருக்கானோ, ஹலால் ஆக்கியிருக்கானோ அதை உங்களுடைய வாழ்க்கையில அனுமதிக்கப்பட்டதா எடுத்துக்கோங்க. அதுல எதையெல்லாம் அல்லாஹ் தடுக்கப்பட்டதா ஹராமா ஆக்கியிருக்கானோ அதையெல்லாம் நீங்களும் தடுக்கப்பட்டதா ஆக்கிக்கங்க அப்படின்னு சொல்றாங்க. முஸ்னது அஹ்மதுல வரக்கூடிய செய்தி. அப்ப பாருங்க, அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மக்கள்கிட்ட அழகான முறையில சொல்லியிருக்காங்க, எனக்கு அல்லாஹ் தஆலா நேர்த்தியானத, முழுமையானத, அழகானத, பொருள் செறிவுள்ளத ஒரு அழகிய வாக்கியத்தை கொடுத்திருக்கான். அந்த அழகிய வாக்கியத்தை நீங்க என்ன செய்யுங்க, நான் இருக்கிற வரைக்கும் நான் சொல்றதை கேட்டு நடங்க. நான் அல்லாஹ்வின் பக்கம் அழைத்து சொல்லப்பட்டுட்டேன்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய இந்த அல்லாஹ்வுடைய வேதத்தை பற்றி பிடிச்சுக்கோங்க. எத்தனை பேர் பற்றி பிடிச்சிருக்கோம்? எத்தனை பேர் இந்த குர்ஆனை படிச்சுட்டு இருக்கோம்? இந்த குர்ஆனை எடுத்து பாக்குறோம்? நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகளோ, கஷ்டங்களோ, இல்லை தேவைகளோ வரும்போது இதுக்கு அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் என்ன சொல்லியிருக்காங்கன்னு போய் பாக்குறோமா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வால அருள் செய்யப்பட்ட சிலரை தவிர அதிகப்படியான மக்கள், பெண்கள் கூட இப்ப ஓரளவுக்கு பரவாயில்ல. இந்த மாதிரி நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்ச்சிகள்லையும் கலந்து நிறைய விஷயங்களை படிக்கிறது, வருஷத்துக்கு ஒருக்கா நம்ம ரமலான்ல தர்ஜுமா கிளாஸ் நடக்கிறதெல்லாம் படிக்கிறது, இப்படி எல்லாம் செய்யறதெல்லாம் கலந்துக்கிட்டு ஏதோ ஒரு தடவையாச்சும் 2 தடவையாச்சும் வாழ்நாளையில குர்ஆனை முழுசா தர்ஜுமாவாச்சும் படிக்கிறவங்களா
இருக்கிறோம். ஆனா ஆண்களாகிய நம்ம வீட்டு ஆண்கள், நம்முடைய தந்தைமார், நம்முடைய கணவர், நம்முடைய சகோதரர்கள், நம்முடைய பிள்ளைகள் எத்தனை பேர் இந்த அல்லாஹ்வுடைய வேதத்தை படிக்கிறாங்க, விளங்குறாங்க, செயல்படுறாங்க? இது வருத்தத்துக்குரிய விஷயம் இல்லையா? ஒரு தடவை கூட படிக்காத எத்தனை மக்கள் இருக்காங்க. நாளைக்கு அல்லாஹ் கேட்க மாட்டானா? உங்களுக்கு என்னுடைய வேதத்தை நான் கொடுத்தனே, இதுல பாருங்க எவ்வளவு பெரிய விஷயங்கள்லாம் நான் சொல்லியிருக்கேன். நன்மை அளிக்கக்கூடிய விஷயங்களை சொல்லியிருக்கேன், ஹராம்களை சொல்லியிருக்கேன், ஹலால்களை சொல்லியிருக்கேன். இதெல்லாம் யாருக்கு சொன்னேன்? உங்களுக்கு தானே சொன்னேன். இதை படிக்க வேணாமா? நீங்க இதன்படி வாழ வேணாமான்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? என் குடும்பத்துக்காக நான் உழைச்சேன், என் அக்கா தங்கச்சிக்காக எல்லாம் செஞ்சேன், என் மனைவி மக்களுக்காக நான் இதெல்லாம் பண்ணினேன், என் தாய் தந்தையருக்கால நன்மைதான், இல்லைன்னு சொல்ல. பார்ட் ஆஃப் அது ஒரு பார்ட். மத்தது இது அல்லாஹ்வுடைய வார்த்தை, இது அல்லாஹ்வுடைய வேதம், இது அல்லாஹ் நமக்கு கொடுத்த கைட் புக். இத படிச்சாதானே இவ்வளவு நிகழ்ச்சிகளும் தெரியும். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த வேதத்தை நீங்க எனக்கு பின்னாடி பற்றி புடிச்சுக்கோங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதுல நன்மை எதுன்னு சொல்லியிருக்கான், அந்த நன்மையை எடுத்துக்கங்க. ஹலால் எதுன்னு சொல்லியிருக்கான், அந்த ஹலாலை எடுத்துக்கோங்க. எது ஹராம்னு தடுத்திருக்கானோ அதை எடுத்து விலகி இருக்க. அப்ப இன்ஷா அல்லாஹ் இப்ப இருந்து நம்ம நியத்து வைக்கணும். நம்மளுடைய ஆண்களுக்கு நம் பெண்களாகிய நாம ஒரு முயற்சி செஞ்சா முடியாதே கிடையாது. நாம அதுக்கான ஒரு முயற்சி செய்வோம். இன்ஷா அல்லாஹ் இந்த ஹஜ்ஜு பெருநாள், இந்த ஹஜ்ஜுடைய இந்த முதல் பிறையில இருந்து நம்ம நியத்து வைப்போம். எங்க வீட்டு ஆண்களுக்கு நான் எப்படி இந்த தர்ஜுமாக்கு இந்த குர்ஆனை படிக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்ண போறேன். அல்ஹம்துலில்லாஹ் நான் எங்களுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு உதிப்பை கொடுத்து அல்லாஹ்வுடைய கிருபையில எங்களுடைய ஆண்களுக்கு இப்ப இங்க யூகேல எங்க தாவா சென்ற எங்க பள்ளியில லாஸ்ட் 2 வீக்ஸ்க்கு முன்னாடி இருந்து இந்த இதை நாங்க ஆரம்பிச்சிருக்கோம். யாரெல்லாம் யூகேல இங்க ஈஸ்டர்ன் பகுதியில இருக்கீங்களோ உங்களுடைய வீட்டு ஆண்களை, பிள்ளைங்களை, தகப்பனா இருந்தாலும் சரி, கணவரா இருந்தாலும் சரி, சகோதரர்களா இருந்தாலும் சரி, நம்ம பெத்த பிள்ளைங்களா இருந்தாலும் சரி, நம்மளுடைய ஃப்ரெண்ட் யாருக்கா இருந்தாலும் சரி, சொல்லி ஆண்களை வர சொல்லி படிக்க சொல்லுங்க, விளங்க சொல்லுங்க, கேட்டுக்கிற சொல்லுங்க, இந்த இந்த வகுப்புல கலந்துக்கிற சொல்லுங்க. அப்படி முடியாதவங்களுக்கு வீட்டுல தப்லீக் ஜமாத் போயிருக்கிறாங்க பாத்திருக்கீங்களா? வீட்டு தாலிம்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க. ஒவ்வொரு நாளும் எவ்ரிடே ராத்திரி படுக்க போகலையோ இல்ல ஈவினிங்கோ ஏதோ ஒரு டயத்துல அந்த அந்த அழகான முறையில கிதாபுகளை, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வார்த்தைகளை, ஹதீஸ்களை படிக்கக்கூடிய விளக்கமா இருப்பாங்க. அந்த மாதிரி நாம ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் வேணாம், அட்லீஸ்ட் ஒரு ஒரு 20 மினிட்ஸ், அரை மணி நேரம் கூட வேணும், ஒரு 20 நிமிஷம் ஒரு பக்கம் 2 பக்கம் இந்த படிக்கிறதுக்கு வளமையா ஆரம்பிப்போம். நீத்து வைக்கலாமா? இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு இருந்து நன்மையை ஒரு நாளும் பிற்போடக்க கூடாது. ஏன்டா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வசனத்துல சொல்லி காட்டுறாங்க, மக்களே நீங்க என்ன செய்யுங்க, நான் இருக்கிற வரைக்கும் நான் சொல்றதை கேட்டு நடங்க. நான் அழைத்து செல்லப்பட்டால் அல்லாஹ்வுடைய வேதத்தை பற்றி புடிச்சுக்கங்க. அல்லாஹ் அதுல அத்தனை விஷயத்தையும் சொல்லியிருக்கான், அதன்படி என்னை வாழ்ந்து காட்ட வச்சிருக்கான். நான் உங்களுக்கு எனக்கு பின்னாடி அழகிய செய்திகளை விட்டுட்டு போறேன். அதையெல்லாம் நீங்க இறுக்கமா புடிச்சு வாழ்ந்தீங்கன்னு சொன்னா நீங்க நேர்வழி அடையலாங்கிறத அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கான். அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு இது அழகான முறையில சொல்லி காட்டுறாங்க. அதனால நாம என்ன செய்யணும், இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினத்துல இருந்து ஒரு அழகான நிய்யாவோட நம்ம ஒவ்வொருத்தரும் இந்த குர்ஆன் தர்ஜுமாவை முதல்ல படிப்போம், அப்புறம் தஃப்சீருக்கு போவோம். கொஞ்சம் கொஞ்சமா ஒண்ணு ஒண்ணா நம்ம பண்ணுவோம். இன்ஷா அல்லாஹ் இங்க வந்திருக்கக்கூடிய எல்லா பெண்களும் இந்த நிய்யத்தை எடுங்க. முடியுமான வரைக்கும் இங்க இருக்கிறவங்க அந்தந்த பள்ளியில இதுக்கான ஏற்பாடு செய்யுங்க. நன்மை செய்யறது முதல்ல கஷ்டமா தான் இருக்கும், ஹார்டா தான் இருக்கும். ஆமா இன்னைக்கு என்ன புதுசா சொல்ல வந்துட்டீங்கன்னு கேட்பாங்க. எங்களுக்கு வேலை இருக்கு, எங்களுக்கு நேரம் இல்லம்பாங்க. எங்க போய் நேரம் இருக்கும்? நம்ம ஒவ்வொருத்தருக்கும் பிறந்ததுல இருந்து பாருங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான வேலைகள் இல்லையா? பிறந்தோம், நடக்க பழகணும், சாப்பிட பழகணும், ஓட பழகணும், அதுக்கடுத்து பேசுறதுக்கு பழகணும், அதுக்கடுத்து ஸ்கூல்ல சேர்த்துருவாங்க, ஸ்கூல்ல போய் படிக்கணும், அங்க ஓடணும் ஓடணும் ஓடணும், முதல் மார்க் வாங்கணும், அப்புறம் கோர்ஸ் எடுக்கணும், அப்புறம் காலேஜ் போகணும், அப்புறம் யூனிவர்சிட்டி போகணும், அப்புறம் வேலைக்கு போகணும், அப்புறம் திருமணம், அப்புறம் அதுக்கு அடுத்து திருமணம் முடிச்சுட்டா புள்ள இல்ல, புள்ள வேணும், அப்புறம் அந்த புள்ளைய படிக்க வைக்கணும், அப்புறம் அந்த பிள்ளைக்காக வளைக்கணும், அப்புறம் அந்த பிள்ளைக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும். சரி ரிலீஃப் ஆயிடுச்சா? இல்ல, சம்மந்தி, பேரன், பேத்தி, குடும்பம், அடுத்த குடும்பம் எல்லாம் வந்துருச்சு. அவங்களுக்கு எப்படா எப்படா ஓய்வு கிடைக்கும்? எப்ப நமக்கு நேரம் கிடைக்கும்? எப்ப நம்ம பார்க்க போறோம்? எப்ப இந்த அல்லாஹ்வுடைய வேதத்தை எடுக்க போறோம், படிக்க போறோம், அமல்படுத்த போறோம்? கபூர்ல போயா? கபூர்லையா? முடிஞ்சிருச்சே, புக்கு க்ளோஸே, ஒண்ணுமே செய்ய முடியாது. அப்போ ஓடுற ஓட்டத்தோட எல்லாத்தையும் செய்யறோம்ல, ராவு பகலா எல்லாம் பாக்குறோம்ல, ஏன் நமக்கு மட்டும் நம்மளுடைய ஆத்மாவை மட்டும் ஒரு பக்கம் ஓரத்துல தூக்கி வச்சுட்டு நமக்கு இருக்க நித்தியமான உறுதியான நிலையான வாழ்க்கையை மறந்துட்டு இருக்கோம். இந்த துனியா வாழ்க்கைக்கு பென்ஷனுக்கு வேணும்னு சேர்க்கிறோம், வயசானா வேணும்னு சேர்க்கிறோம், ஊருக்கு போனா வேணும்னு சேர்க்கிறோம், பயணத்துக்கு வேணும்னா வேணும் சேர்க்கிறோம், எல்லாத்துக்கும் கரெக்டா பார்த்துட்டு நம்மளுடைய ஆத்மாவுக்கு
மரணத்துக்கு பின்னாடி இருக்கிறது தான் வாழ்க்கைன்னு நம்பினவங்கதான் ஒரு மோமின் முஸ்லிம் இல்லையா? அதுக்கே அதனுடைய கைட் புக்கையே திறந்து பார்க்காட்டி நம்மளுடைய வாழ்க்கையை எப்படி சீர்திருத்திக்கிருவோம்? முடியாது இல்லையா? அப்போ அதனால நம்ம இன்ஷா அல்லாஹ் இந்த இடத்துல உறுதியான நியத்து வைப்போம். அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒருவர் என் மீது ஒரு முறை ஸலவாத் சொன்னால் அவருக்கு அல்லாஹ் 10 முறை ஸலவாத் சொல்றான், அருள் செய்கிறான். அவரை விட்டு 10 தவறுகளை அல்லாஹ் அழிக்கிறான். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அறிவிப்பாளர் அனஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, நசையும் முஸ்னத் அஹ்மதுல பதியப்பட்டிருக்கு. அல்லாஹு அக்பர். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒருத்தட்ட என் பெயர் கூறப்பட்டு பின்னர் அவர் என் மீது ஸலவாத்து சொல்ல தவறினால் அவரே கஞ்சன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு சொல்லப்பட்டு யார் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு சொல்லலையோ அவரு கஞ்சனா. இது கூட சொல்ல முடியாட்டி அதுதானே அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒருத்தட்ட என் பெயர் கூறப்பட்டு அவர் என் மீது ஸலவாத்து சொல்ல தவறிட்டா அவர்தான் மனிதர்கள்லயே மாபெரும் கஞ்சன் அப்படிங்கிறதை சொல்றாங்க. இத அபூதர் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒருவர் என் பெயர் சொல்லப்பட்டு அவர் என் மீது ஸலவாத் சொல்ல தவறினால் அவரது மூக்கு மண்ணை கவ்வட்டும். ரமலான் மாதம் பின்னர் அவருக்காக மன்னிப்பு வழங்கப்படாம அந்த மாதம் முடிஞ்சு போயிருச்சுன்னா அவரது மூக்கும் மன்னிக்கவட்டும். வேற இன்னொன்னு சொல்றாங்க, ஒருவர் பெற்றோர் அவரிடம் முதுமை அடைந்த நிலையில் இருக்க அவர்களுக்கு அவர் உதவி செய்யாத காரணத்தால் அவ்விருவரும் அந்த மனிதரை சொர்க்கத்தில் நுழைவிக்க தவறி இருந்தால் அந்த மனிதரின் மூக்கும் மன்னிக்கவட்டும். சுப்ஹானல்லாஹ். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, ஜாமிய திர்மிதியில ஹதீஸ் நம்பர் 3468. இது வேற வேற கிதாபுல, அதாவது முஸ்லிம் ஷரீஃப்ல 4987 4988 வருது. இது நம்ம ஹதீஸ் ஜிப்ரீல்ங்கிற ஒரு இதுலயும் கூட நம்ம பார்த்திருக்கோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பர்ல ஏறுவாங்க, ஒவ்வொரு படியில ஏறையிலையும் ஆமீன் ஆமீன் சொல்லுவாங்க. முன்னாடி லேட்டா சஹாபாக்கள் கேட்கும் போது, அல்லாஹ்வுடைய தூதரே வளமைக்கு மாற்றமா நீங்க மிம்பர்ல ஏறினீங்க, ஆமீன் சொன்னீங்க, அதனுடைய மீனிங் என்னன்னு கேட்கல இந்த 3 விஷயத்தையும் தான் அங்கேயும் சொல்லி காட்டுவாங்க. யார் அல்லாஹ்வுடைய தூதருடைய பேரை கேட்டு ஸலவாத் சொல்ல மறந்துடுறாங்களோ தவறிடுறாங்களோ அவங்க நாசமாகட்டும் சொல்றாங்க. யாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஆமீன் சொல்றாங்க. ரமலான் மாசத்தை அடைஞ்சும் யார் ஒருத்தர் பாவ மன்னிப்பு தேடலையோ அவங்க நாசமாகட்டும்ங்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஆமீன்கிறாங்க. தாய் தகப்பன்ல 2 பேரோ ஒருத்தரோ அவங்கள பெற்றுக்கொண்டோ அவங்களுக்கு யார் பணிவிடை செய்யலையோ அவங்கள கவனிக்கலையோ அவங்க நாசமாகட்டும்ங்கிறாங்க. ஆமீன் சொல்றாங்க. துவா செஞ்சவர் யாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ஆமீன் சொன்னவங்க யாரு? ரஹ்மத்துல் ஆலமீன் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப இதெல்லாம் நம்ம பயப்படணும். அப்ப ஸலவாத்துக்கு உள்ள சிறப்புகளை நம்ம உணர்ந்துக்கறணும். அப்ப ஒவ்வொருத்தரும் இந்த ஸலவாத்தினுடைய மகிமையை உணர்ந்து அதனுடைய நன்மைகளையும் விளங்கி அமல் செய்யக்கூடியவர்களா நாம இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். சரி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல ஸலவாத்த பத்தி சொல்லும் போது ஒரு தடவை நம்ம சொன்னா நம்ம மேல 10 தடவை அவன் அருள் செய்யறானா, 10 பாவங்களையும் மன்னிக்கிறானா. அப்ப நம்ம இந்த ரீல்ஸ பாக்குறதுல என்ன இருக்கு? நன்மையான விஷயத்த பாக்கலாம். அதனால நான் தடுக்கல, நான் அதை சொல்லவும் இல்லை. ஆனா நன்மையை பார்த்துக்கிட்டு இருக்கையில நன்மையோடையா அது நிக்குது. அதுக்கு எத்தனை ஸலவாத் சொல்லலாம். இன்னைக்கு இதனுடைய மகிமை நமக்கு தெரியாது. நாளைக்கு மறுமையில சுப்ஹானல்லாஹ் அதனுடைய நன்மை தெரியும் போது நமக்கு அங்க அவகாசம் இருக்காது. சரி, எனிவே அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தது பாருங்க, நபியே அவர்களின் செல்வங்களிலிருந்து தர்மத்தை பெற்று அவர்களை தூய்மைப்படுத்துவீராக, அதன் மூலம் அவர்கள் மேன்மைப்படுத்துவீராக, அவர்களுக்கு பிரார்த்தனை ஸலவாத்து சொல்லுங்க அப்படிங்கிறதா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 9வது அத்தியாயத்துல 103வது வசனத்துல சொல்லி காட்டுறான். அது மட்டும் இல்ல, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், அவனே உங்களுக்கு அருள் புரிகின்றான், அவனுடைய வானவர்களும் உங்களுக்காக அருள் வேண்டி பிரார்த்தனை செய்கிறார்கள். இந்த 33வது அத்தியாயத்துல 43வது வசனம். அப்போ அந்த மாதிரி இருக்கிறதுனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான், இந்த மக்கள் ஸலவாத்து சொன்னாங்கன்னு சொன்னா நீங்க அவங்களுக்காக நீங்க பிரார்த்தனை செய்யுங்க அப்படிங்கிறதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். அது மட்டும் இல்ல, பெரும்பான்மையான கருத்துக்களை பத்தி சொல்லும் போக சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஸலவாத்து சொல்ற மாதிரி மத்தவங்களுக்கும் சொல்லலாமா? மற்ற மனிதர்களுக்கு கிடையாது. இது அவங்களுக்கே உரிய ஒரு பிரத்யேகமான விஷயமா இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. சலாம்ங்கிறது எல்லாருக்கும் சொல்லலாம். ஸலவாத்து அப்படிங்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கே பிரத்யேகமா உரியது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் ஸலவாத்து சொல்றான்,
மலக்குகள் ஸலவாத் சொல்றாங்க, அதே மாதிரி நாமும் அவர்களுக்கு ஸலவாத் சொல்லக்கூடியவர்களா, சலாம் சொல்லக்கூடியவர்களா இருக்கணும். ஒரு சிலர் என்ன செய்வாங்க, இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, அலி ரலியல்லாஹு அவங்கள பத்தி சொல்லும் போது ஒரு சிலர் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்லுவாங்களாம். அப்புறம் அலி கர்ரமல்லாஹ் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அந்த மாதிரி சொல்றது தடுக்கப்பட்டது. அப்படி சொல்லக்கூடாது. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நீங்களா வேற யாருக்கும் ஸலவாத் சொல்றது கூடாது. அவங்களுக்காக முஸ்லிமான ஆண்களுக்கு பெண்களுக்கு நம்ம பாவ மன்னிப்பு தேடலாம். ஆனா ஸலவாத்துங்கிறது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மட்டுமே பிரத்யேகமா உள்ளது அப்படிங்கறத சொல்லி காட்டுறாங்க. இது மட்டும் இல்லாம உமர் பின் அப்துல் அஜீஸ் ரஹமத்துல்லா ஒரு கடிதம் எழுதுறாங்க. யாருக்கு? ஜாபர் பின் ஃபுர்கான் ரஹமுல்லா அவங்க சொல்றாங்க. இத பத்தி சொல்லும் போது, ஹலீஃபா உமர் பின் அப்துல் அஜீஸ் ரஹமுல்லா அவங்க என்ன செய்யறாங்க, ஆளுநர் ஒருத்தருக்கு கடிதம் எழுதி கொடுக்கறாங்க, அரசு கடிதம். அதுல என்ன எழுதுறாங்கன்னு சொன்னா, இறைவனுக்கு வாழ்த்து சொல்லி மக்களில் சிலர் மறுமைக்காக நல்லறங்கள் மூலம் இம்மையை தேடுறாங்க. மக்களில் சில பரப்புரையாளர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து கூறுவதற்கு நிகராக தன்னுடைய ஆட்சியாளர்கள் தலைவர்களுக்கு ஸலவாத்து சொல்லக்கூடிய நூதன முறையை உருவாக்கிட்டு இருக்காங்க. அதனால இந்த கடிதம் உங்களுக்கு சேர்ந்ததும் இனி அந்த மாதிரி சொல்றத நிறுத்திருங்க. நபிமார்கள் மீது மட்டுமே ஸலவாத்து சொல்லணும். பிற முஸ்லிம்களுக்கு பொதுவான முறையில பிரார்த்தனை செய்யலாம். அதை தவிர மத்தத செய்யக்கூடாதுன்ற ஒரு கட்டளையா கடிதம் எழுதுறாங்க. இது முஸன்னப் இப்னு அபி ஷைபால பதியப்பட்டிருக்கு. அப்ப நம்ம என்ன செய்யணும், இந்த இடத்துல இமாம் இப்னு கஸீர் இந்த விஷயத்த எதுக்கு மென்ஷன் பண்றாங்கன்னா, அலி ரலியல்லாஹுவ இறை தூதரா அல்லாஹ் என்ன செஞ்சுட்டானா, அலி லேட்டா பிறந்துட்டாராம். முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி பிறந்ததுனால அவங்கள தேர்ந்தெடுத்துட்டானா, இல்லாட்டி அலியத்தான் தேர்ந்தெடுத்திருப்பானா. இப்படி அலி ரலியல்லாஹு ஈமான் கொண்டவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஷியாக்கள் கூட இருக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க சொல்றாங்க அது கூடாதுங்கிறத இந்த இடத்துல சொல்லி காட்டுறாங்க. சரியா? அடுத்து வாங்க, நவவி ரஹமத்துல்லா சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத்து சொல்லும் போது ஸலவாத்தும் சலாமும் சேர்ந்து சொல்லணும். அந்த ரெண்டுல ஒன்ன நிறுத்திட்டு இன்னொன்னு சொல்லக்கூடாது. அது சொல்லும் போது சொல்றாங்க, யாரு? நவவி ரஹமத்துல்லா சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல ஸலவாத்து சொல்லும் போது சலாமும் சேர்த்து சொல்லணும். ரெண்டுல ஒன்ன நிறுத்திட்டு ஒண்ணு சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லும் போது சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி அப்படின்னு மட்டும் சொல்லாம எப்படி சொல்லணும் அப்படின்னு சொன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி நபி ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்லும் போது, இறை நம்பிக்கை கொண்டவரை நீங்களும் அவர் மீது ஸலவாத்து சொல்லுங்கள், சலாம் கூறுங்கள் அப்படிங்கிற இந்த மேல சொன்ன இந்த வசனத்தை தான் சொல்லி காட்டுறாங்க. அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம தஸ்லீமா அப்படியும் நம்ம சொல்லலாம். அல்லாஹ் அவர்களுக்கு அருள் புரிவானாக, அவர்கள் மீது சாந்தி நிலவட்டுமாக அப்படின்னு சொல்றது ரொம்ப சிறந்தது அப்படின்னு நபி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க. அப்ப நாம எந்த நேரமும் நம்ம இந்த ஸலவாத்தோடைய மகிமையை உணர்ந்து செயல்படக்கூடியவர்களா இருக்கணும். இந்த ஸலவாத்து ஓதுறதுனால ஏற்படக்கூடிய பிரயோஜனங்களை பத்தி சொல்லும் போது நம்ம இப்ப பார்த்தோம் இல்லையா, அதோட சுருக்கம். யார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேல ஒரு தடவை ஸலவாத்து சொல்றாங்களோ அவங்க மேல அல்லாஹ் 10 முறை ஸலவாத்து சொல்றான். சுப்ஹானல்லாஹ். நாம அடுத்தவங்களை பத்தி புறம் பேசி பலாய் கழுவி நேரத்தை வீணாக்கிட்டு நாளைக்கு மறுமையில ஓட்டாண்டியா ஓட்டப்பையோட நிக்காம நம்ம அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேல ஸலவாத்து சொல்லும் போது நம்ம மேல அல்லாஹ் 10 முறை ஸலவாத்து சொல்றான். இன்னும் சில அறிஞர்கள் சொல்றாங்க, சக்கராத்துல யார் ஒருத்தருக்கு களிமா சொல்ல நாக்கு வரலையா அவங்க புறம் பேசினவங்களா இருப்பாங்கிறதையும் சொல்றாங்க. அப்ப நம்ம அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல நம்மள கூப்பிட்டு சொல்றான் பாருங்க, யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. நான் என்னுடைய தூதர் மேல சலாம் சொல்றேன், ஸலவாத் சொல்றேன், நீங்களும் சொல்லுங்க. யா அல்லாஹ் சொல்றோம், யா அல்லாஹ். நம்ம சொல்லுவோமா இன்ஷா அல்லாஹ்? அதே மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல சொல்லி காட்டுறாங்க, கவலை இல்லாத மனிதர்களே கிடையாது. உங்களுடைய கவலை போகணுமா, ஸலவாத்து சொல்லுங்க. எப்படி சொன்னாங்க உபை பின் கஅப் ரலியல்லாஹு அன்ஹு, நீங்க முழுசா ஸலவாத்து சொல்றதுலயே உங்களோட நேரத்தை கழிச்சீங்கன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுடைய கவலையை போக்கி உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான். நம்ம கவலை போச்சுன்னா வேற என்ன இருக்கு? நிம்மதி தானே, சந்தோஷம் தானே. அப்ப நம்ம கவலை போகணுமா, நம்ம நிம்மதியா இருக்கணுமா, சந்தோஷமா இருக்கணுமா, அழகான முறையில அல்லாஹ்வுடைய தூதர் மீது ஸலவாத் சொல்லுவோம். நான் இரவில் துஆ செய்யும் போது தங்கள் மீது எந்த அளவுக்கு ஸலவாத் சொல்லணும், துஆ செய்யணும்னு கேக்குறப்ப அந்த அளவுக்கு சொல்றாங்க. உங்களுடைய முழு துஆவையும்
சலவாத்தா ஆக்கிக்கங்க. சலவாத்துனா என்ன? பிரார்த்தனை தானே செய்யறாங்க. அப்போ உங்களுடைய கவலைகள் போகி பாவங்கள் மன்னிக்கப்படும் சொல்றாங்க. அப்புறம் யார் மீது செலவாத்து கூட்டினாரோ அவர் மீது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் என் மீது செலவாத்து சொன்னாங்களோ அவங்களுக்கு என்னுடைய ஷஃபாத் மறுமையில கடமையாக இருக்கு. சுப்ஹானல்லாஹ். அப்போ அல்லாஹ்வுடைய தூதருடைய ஷஃபாத் உறுதி. இன்ஷா அல்லாஹ் யார் நம்ம அதிகமா செலவாத் ஓதுறோமோ அவங்களுக்கு. அடுத்து துவா செய்யும் போது சலவாத்து ஓதணும். அப்பதான் நம்மளுடைய துவா அங்கீகரிக்கப்படும், கபூல் ஆகும், வானத்துக்கு மேல உயரும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, நீங்க எந்த நேரத்துல துவா செஞ்சாலும் சரி அல்லாஹ்வை முதல்ல புகழுங்க, அதுக்கடுத்து சலவாத்து சொல்லுங்க, அதுக்கடுத்து நீங்க உங்களுக்கு வேண்டிய மாதிரி துவா கேட்டுட்டு சலவாத்து சொல்லி முடியுங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நாம சலவாத்து ஓதுவதோட முக்கியத்துவத்தை பார்க்கலாம். அதுக்கடுத்து ஒரு சலவாத்து ஓதுனா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, 10 தரஜாக்கள் உயரும், 10 நன்மைகள் எழுதப்படும், 10 பாவங்கள் மன்னிக்கப்படும். சுப்ஹானல்லாஹ். அழகான நாட்கள். அப்போ உங்களுடைய வாயெல்லாம் சலவாத்தா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். எங்கள்ட்ட இருந்து நாமளே ஏற்றுக்கொள் யா அல்லாஹ். அப்போ நீங்க அல்லாஹ்வை பொருந்து கொண்ட நிலையில நீங்க நாளை மறுமையில சலவாத்து ஓதுன ஒவ்வொருத்தரையும் அல்லாஹ் பொருந்தி கொண்ட நிலையில சந்திப்பீங்கன்னு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப நாம ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும்? நாம சலவாத்து சொல்லணும். நம்ம குடும்பத்தார்ட்ட நம்ம பிள்ளைங்களை சலவாத்து சொல்ல பழக்கணும். நம்மளுடைய ஆண்கள்ட்ட இந்த சலவாத்துடைய மகிமையை பத்தி, அவங்களுடைய தரஜாக்களை பத்தி, அதனுடைய உயர்வுகளை பத்தி நம்ம சொல்லணும். அது மட்டும் இல்ல, கியாமத்து நாள்ல நாளை மறுமையில எனக்கு மிக நெருக்கமா இருப்பாங்க. யார் தெரியுமா? என் மீது சலவாத்து சொன்னவங்கன்னு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அவங்களுடைய முகமெல்லாம் ஒளியால பிரகாசமா வெளிச்சமா இருக்குங்கிறத பெரியார்கள் அவங்களுடைய கருத்துக்கள்ல சொல்றாங்க. அப்ப இன்ஷா அல்லாஹ் இந்த வசனம் யா அய்யுஹல்லதீன ஆமனூ அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், நீங்க ஈமான் கொண்ட மக்களே, நான் என்னுடைய தூதர் மேல சலாம் சொல்றேன், சலவாத்து சொல்றேன், நீங்களும் சொல்லுங்க. சொல்லையிலேயே அல்லாஹ் தஆலா இன்னல்லாஹ்ன்னு ஆரம்பிக்கிறான். நிச்சயமாக அல்லாஹ்வாகிய நான் என்னுடைய நபி மேல சலவாத் சொல்றேன், மலாயிகத்துஹு, இன்னும் மலக்குமார்களும் யுஸல்லூன அலன் நபி, அந்த நபியின் மீது ஸலவாத் சொல்றாங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஓ ஈமான் கொண்டவர்களே, நீங்களும் ஸல்லூ, பிரார்த்தனை செய்யுங்கள், அலைஹி, அவரின் மீது, வஸல்லிமு தஸ்லீமா, சுப்ஹானல்லாஹ், ஸலவாத்தை சலாமை சொல்லுங்க. லப்பைக் யா அல்லாஹ், ஆஜரானோம் யா அல்லாஹ், கேட்டோம் யா அல்லாஹ், சமிஅனா யா அல்லாஹ், வஅதானா யா அல்லாஹ், கேட்டோம் கட்டுப்பட்டோம் யா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கு செய்யறதுக்கு ஈஸியாக்கி கூடிய அல்லாஹ், ஷைத்தானிய சூழ்ச்சியில இருந்து எங்களை பாதுகாத்தரல யா அல்லாஹ், எங்களை அழகான முறையில் இபாதத்து செய்யக்கூடியவர்களாக, நாளை மறுமையில் உன்னுடைய பொருத்தத்தை பெற்றவர்களாக, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட நெருக்கமாக இருக்கக்கூடிய மக்களாக எங்களை ஆக்கி வை யா அல்லாஹ். ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இந்த சலவாத்து எந்தெந்த இடத்துல எல்லாம் ஓதலாம் பாத்துடலாமா? சீக்கிரமா. ஓகே, நம்பர் 1, பள்ளிவாசலுக்கு போகும்போது, பள்ளிவாசலுக்குள்ள நம்ம நுழையிறோம் பாத்தீங்களா, அந்த துவாவை ஓதிட்டு அந்த சலவாத்து ஓதுறது சிறந்தது. அதுக்கடுத்து தொழுகையில 2வது விஷயமா அத்தஹியாத்துல, தொழுகை முடிக்க போகிற இடத்துல அத்தஹியாத்துக்கு அடுத்து இந்த சலவாத்து ஓதுறது சிறந்தது. 3வது குனூத்து ஓதுறோம் பாத்தீங்களா, நம்ம வித்ரு தொழுகையில அது ஓதி முடிச்சு அதோட அப்படி குட்டி செலவாத்து ஒண்ணு சொல்லுவாங்க, சொல்லிதான் அந்த குனூத்தை முடிப்பாங்க. அப்ப அதுக்கடுத்து 4வது ஜனாசா தொழுகையில முதல் தக்பீர்ல 4 தக்பீர் சொல்லி ஜனாசா தொழுவோம். அப்ப முதல் தக்பீர்ல சூரத்துல் ஃபாத்திஹா, 2வதுல சலவாத், 3வது 4வதுல துவா. அப்போ அந்த இடத்துல சலவாத் ஓதுறது முக்கியத்துவம். 5வது குத்துபா பிரசங்கள் செய்யக்கூடிய மேடைகள், ஒவ்வொரு ஜும்மாலையும், ஜும்மா ஆரம்பிச்சதும் அல்லாஹ்வை புகழ்ந்து அல்லாஹ்வுடைய தூதர் மீது சலவாத் சொல்லுவாங்க. இடையில ஒரு அமர்வு, திருப்பி ஒரு குத்துபா ஆரம்பிக்கும், அப்பயும் ஹம்தும் சலவாத்தும் சொல்லாம ஆரம்பிக்க மாட்டாங்க. இது 6வது அதான் சொல்றாங்கல்ல, டெய்லி பாங்கு, அந்த பாங்கு சொல்லி முடிச்சதும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்லி முடிச்சதோட முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னு சலவாத் சொல்லி, சின்னதோ பெருசோ சொல்லிட்டு அதுக்கு பின்னாடிதான் நம்ம அந்த துவாவை ஓதணும். 7வது ஒவ்வொரு துவாவுலையும் நம்ம ஒவ்வொரு தடவையும் அல்லாஹ் இடத்துல கையேந்தி பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒவ்வொரு நேரத்திலையும் அல்லாஹ்வை புகழணும், அதுக்கு பின்னாடி சலவாத்து சொல்லித்தான் நம்மளுடைய துவாவை ஆரம்பிக்கணும். அப்போதான் நம்மளுடைய துவா அல்லாஹ் இடத்துல உயர்த்தப்படும்.
கபூலாக்கப்படும். முடிக்கும் போது சலவாத்து சொல்லி முடிக்கணும். 8வது, ஹஜ் உம்ராவுக்கு போறவங்க அதிகப்படியா தல்பியா சொல்றதோட சலவாத்து சொல்லக்கூடியவர்களா இருப்பாங்க. 9வது, பள்ளிகள்ல சபைகள்ல இந்த மாதிரி ஒண்ணு கூடக்கூடிய நேரத்துல நம்ம என்ன செய்யறோம்? முதல்ல அல்லாஹ்வை புகழ்றோம், அடுத்து சலவாத் சொல்றோம். அப்ப அந்த மாதிரியான எல்லா சபைகள்லையும் ஒன்று கூடுதல்லையும் சலவாத் சொல்லக்கூடியதா இருக்கணும். 10வது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பேரை கேட்டதும் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னு நம்ம சலவாத் சொல்லணும். 11வது, வெள்ளிக்கிழமை அதிகமா குறிப்பா அசர்ல இருந்து மஹ்ரிப் வரைக்கும் அறிஞர்கள் சொல்றாங்க சலவாத் அதிகமா ஓதுறது சிறப்பானதா இருக்கும். எந்த நேரம் நமக்கு ஒரு கவலையா, நமக்கு ஒரு கஷ்டமா, நமக்கு ஒரு தேவையா, எல்லா இடத்துல அவனுடைய நபியின் மீது பிரார்த்தனை செஞ்சு அந்த செலவாத்த ஓதுவோம், எல்லாம் கவலையை இல்லாம ஆக்குவான், கஷ்டம் இல்லாம ஆக்குவான், நிம்மதியை கொடுப்பான் அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்ப அதிகம் செலவாத்து ஓதக்கூடியவர்களா இருக்கணும். அதிக செலவாத்து ஓதுறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய நெருக்கத்தை பெறலாம்னு இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. அது மட்டும் இல்ல, அவங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அதிகப்படியா ஓதிட்டு படுப்பாங்களா, அவங்கள கனவுல பார்க்கக்கூடிய பாக்கியத்தையும் பெற்றவர்களா இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அப்ப அதிகமான சலவாத்தை ஓதுறது, நம்ம அல்லாஹ்வுடைய தூதர் மீது பிரார்த்தனை செய்யறது நமக்கு அவர்களை கனவுல பார்க்கக்கூடிய பாக்கியத்தையும் பெற்றுத்தருங்கிற ஒரு சிறப்பு. 12 சிறப்புகளை சொல்றாங்க. அப்போ எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாமும் இதையெல்லாம் கேட்டு அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை யா அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் தந்தருள்வாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ் இந்த வசனத்தை கேட்டோம் யா அல்லாஹ், நீ எங்களை கூப்பிட்டு சொன்ன இந்த வசனத்தை நாங்க ஒவ்வொருத்தரும் காது தாழ்த்தி கல்பு குளிர கேட்டுட்டோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ் நாங்க நியத்தும் வச்சிருக்கோம் யா அல்லாஹ், நாங்க இந்த வேதத்தை படிக்கிறோம், இன்ஷா அல்லாஹ் நாங்க தொடர்ந்து இந்த செலவாத்தை அதிகமா ஊதுறோம் நியத்தும் வச்சிருக்கோம் யா அல்லாஹ். எங்கள் அனைவருடைய நியத்தையும் நீ கபூல் செய்வாயாக யா அல்லாஹ், எங்கள்கிட்ட இந்த அமலை ஏற்றுக்கொள்வாயாக யா அல்லாஹ். அழகான முறையில் ஈஸியான முறையில் எங்களுடைய வாயெல்லாம் திக்ராக உன்னை போற்றி புகழும் நாவை தந்திருவாயாக யா அல்லாஹ். மீது நீங்கள் பெற்றோர் மீது புரிந்த அற்கொடைகளுக்கு நன்றி செலுத்தவும், நீ பொருந்திக் கொள்ளும் விதத்தில் நன்மைகள் செய்யவும் நீ கிருபை செய்வாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ், இந்த புனிதமிக்க இந்த மாதத்தை அடைந்திருக்கின்றோம் யா அல்லாஹ். இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சிறப்புகளையும் அடைய பெற்றவர்களாக, நல்ல அமல்கள் செய்யக்கூடியவர்களாக, உன்னுடைய பொருத்தத்தை நாடி அமல் செய்யக்கூடியவர்களாக, இஹ்லாசோடு அமல் செய்யக்கூடியவர்களாக, முகஸ்துதியை விட்டு பாதுகாப்பு பெற்றவர்களாக எங்களை ஆக்கிவை யா அல்லாஹ். வெளிப்படையான மறைமுகமான அத்தனை ஷிர்கிலிருந்து எங்களை பாதுகாத்தருள்வாயாக யா அல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஹைரை எல்லாம் உன்னிடம் கேட்டார்களோ அந்த ஹைரை எல்லாம் நீங்கள் அனைவருக்கும் தந்தருள்வாயாக யா அல்லாஹ். எந்த ஷரிலிருந்து அவர்கள் பாதுகாப்பு தேடினார்களோ அந்த ஷரிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ், நாங்கள் மனிதர்கள் யா அல்லாஹ், மறதியாளர்கள் யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுடைய அனைவருடைய பாவங்களையும் மன்னித்து முன்பின் பாவங்கள் செய்தது, தெரிந்து செய்தது, தெரியாமல் செய்தது யா அல்லாஹ், நீ மட்டுமே அறிந்த அந்த பாவங்களையும் மன்னித்தல் யா அல்லாஹ். யா அல்லாஹ், மகத்தான அருளை தந்தல் யா அல்லாஹ். யா அல்லாஹ், நாங்கள் ஒவ்வொருவரும் என்னென்ன ஹாஜத்துக்களை என்னுடைய சகோதரிகள் ஒவ்வொருவரும் என்னென்ன ஹாஜத்துக்களை நாடி வந்திருக்கிறார்களோ அவர்களுடைய ஒவ்வொருடைய ஹாஜத்தை நிறைவேற்றி வை அல்லாஹ். உடலுக்கு ஆஃபியத்தை கூடிய அல்லாஹ், குழந்தைகளுக்கு நல்ல படிப்பை கூடிய அல்லாஹ், படிக்கக்கூடிய படிப்பை பயனுள்ளதாக நீ ஆக்கி வையா அல்லாஹ். யா அல்லாஹ், குடும்பத்தார்களுக்கு மத்தியில் கணவனுக்கு மனைவிக்கு மத்தியில் நிம்மதியும் அமைதியும் கூடிய அல்லாஹ், எங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை கூடிய அல்லாஹ், உன்னுடைய பொருத்தத்தை கூடிய அல்லாஹ், நன்மையை நாங்களும் செய்து பிறருக்கும் நன்மை ஏவக்கூடியவர்களாக, தீமையிலிருந்து நாங்களும் விலகி பிறரையும் தடுக்கக்கூடிய மக்களாக எங்களை ஆக்கிவையா அல்லாஹ். குறிப்பாக கேட்ட செய்திகள் எல்லாம் உள்வாங்கி செயல்படுவதோட பிறருக்கு எத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தை நீங்கள் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக நஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.